தென்னா விட்டு குட்டி போட போகிறா. இருந்துச்சா குட்டி வந்துச்சு. பா ஒன்றும் இல்லை எடுத்து ஒன்று நீ குட்டி கரெக்டாக குட்டி அது பக்கத்துலேயே போகிறேன். அவ்வளோதான் தலை வந்துச்சு. கேமரா கீழே வச்சுருவோம். என்னமோ பீச்சில் படுக்கிற மாதிரியே படுத்துருக்காங்க. வட்டச்செயலால் வண்டு முருகன் வரி குதிரை. என்ன பீச்சில் படுத்துருக்கீங்களா? ஹாயா தூங்கிக்கிறீங்களா? பூஜை இங்கே இங்கிட்ட ஒருத்தி சொக்கி விழுந்துக்கிருக்கா. நல்லா தூங்கு. ஏன்னா இன்றைக்கி 2 பேர் லீவு, நீங்கள் 3 பேர் லீவு, அதுக்கப்புறம் பெரிய அமைச்சர் லீவு, மெடிக்கல் லீவு. ஏன்னா நீங்களாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நீந்தா டைனோசர். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். கிளம்பலாமா? பாருங்க, நேற்று சொன்ன மாதிரி இடியமின்னு சொன்ன மாதிரியே அப்படியே காலையில் ஒரு 3-2 மணிலேருந்து நல்ல சாரலுங்க. அப்போ ஒரு தடவை மழை 22 மணி நேரம் வந்துச்சு. அதேமாதிரி சாரலாக விழுந்து மறுபடியும் பாருங்க தனியாக வந்துருச்சு. ரொம்ப சாரம் விழுந்துருச்சு. நல்லா காஞ்சிருந்துச்சு. எல்லாமே நொண்டு வாங்கி சேர்த்து பொண்ணுக்கு டைனோசரை விட்டாந்தாச்சு. பெரியவனை வீட்டில் வந்தாச்சு. பாரு அப்படியே திருசா ரொம்ப நொன்றான். நேற்று கூட நல்லா நொன்னா, ஈரத்தில் காலையே வைக்கவே மாட்டேன்றான். பசங்களை எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். இந்த பாதையில் கொண்டு போனால் ரொம்ப ஈரம். உள்ளுக்குள்ளே கொண்டு போவோம். நட ஸ்கைபாலே நட. ஏய் நட வர்ற 2 டிராஃபிக் பண்ணியிருக்கேன். நட ஸ்கைபாலே. எங்கே டிராஃபிக் பண்ணாத நீ பாபு. உங்ககிட்ட நல்லா கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்படின்னா ரொம்ப சேரு. இதிலே போனால் ரைட்டு புல்லு மேலே மிச்சு ஓடி போயிடலாம். வரையா சூர்யா என்ன ஊமிச்சை நீ ஊமிச்சு இப்போ நீ போ. நான் போயிட்டா ஒரு ஃப்ரெண்டு தென்னா விட்டு கரெக்டாக கூசாமல் போயிட்டா அவர். இந்த பக்கம் தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளவு தண்ணி இல்லாமல் இருக்குது. எப்படா இருக்கு? தண்ணி இல்லாமல் இருக்காடா? இப்போ நல்லா சுத்தமாக இருக்குது. நீங்கள் வாட்டு தரையில் அமைச்சுடுவோம். அங்கிட்டலாம் சேரில் போய் தொழி அடிச்சுக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப ஓடியா வாங்க, கொசு வேறு கடிக்குது. கண்ணுமையே சும்மாவே நோண்டுவா. இதில் மழை வேறு வந்துருக்கு. நோண்டுவா பூச்சை நீலாம் பார்த்துப்போம். மழை என்னையோட 2 நாள் பரவாயில்ல. திருப்பி நைட்லாம் பேஞ்சிச்சு, சாயந்தரம்லாம் வந்துச்சு. அப்படி தாங்க மறுபடியும் அப்புறம் ரொம்ப மேய்ச்சலுக்கும் சரி, மேயிருக்கு இடமும் சரி இல்லாமல் போயிடும். சிரமப்பட்டுருவோம். என்ன செய்ய போகிறோம்? கடைசி கட்டத்தில் தை மாத கிட்ட போய் இப்படி பண்ணிக்கிருக்கே. நம்ம இடியம்மன் தான் காப்பாற்றணும். நான் தெனா விட்டு இங்கே ஒரு டிராஃபிக்கு. இந்த பக்கம் தண்ணியாக இருக்குமோ இதில் புல்லை மிதித்து பார்த்தா போயிட்டா. அவர் சூர்யா போயிட்டான். சூர்யா திறமை ஆகிட்டான். ஒன்லி உப்பு தண்ணி ஆர்வ ஓட்டலாம் குடிக்க மாட்டேங்க. ஒன்லி ஃபில்ட்ரு பண்ணி கடவுள்கிட்டருந்து வர்ற அப்படியே என்னது அமுத நீர், அதை தான் குடிப்பார். நம்ம நண்டு, பலூன் பாய்ஸு, அப்புறம் வேறு யார்? குட்டியம்மா எங்கே இருக்கா? இன்னும் வரலையா? திண்டுக்கு இருக்கா? நல்லா வந்தோடனே பரவாயில்ல. மெயிரா பசி வயவலிக்கு அவ்வளோ பசி. இங்கிட்டிருந்து பார்த்தா இந்த பக்கம் கூட ஈரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மாடு இருக்குது, நம்ம பங்காளியோட அம்மா இருக்க. பங்காளி இந்த இருக்குது. பங்காளி ஹாய் பங்காளி. வந்துச்சு பங்காளி. ஹவ் ஆர் யூ ஃபைன்? அவ்வளோ பார்த்தானே பயப்படுது. இரு வர்றேன். பங்காளி இங்கே போகிற பங்காளி. வணக்கம் பங்காளி. ஹவ் ஆர் யூ? பங்காளி நினைக்கிறேன். ஆஹா இவன்ட்ட வேற மாட்டிட்டேனே. சரி பங்காளி மேய். அது நினைக்க விட்றா, நான் மேய போகிறேன்டா. ஏற்கனவே மழை போல் நைட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்றியா? மேய் பங்காளி. உங்களை சாயந்தரம் மீட் பண்ணலாம். பாய். அடுத்த நண்டே நான் நெத்துக்காக பார்க்குறியா? எல்லாம் ஒன்று சேரட்டும். அந்த மரத்துக்கு ஏதாவது நெத்து இருக்கும். அத்தை தெனா விட்டே நீ தான் பொறுமையாக ஓடு. இந்த ஓட்டம் ஓடிக்கிருக்க எங்கே இருக்க போகுதுங்க? ஒன்றும் இருக்காது. இருக்குது ஆனால் தட்டி ஒன்று. நான் தட்டி விட்டா தாண்டி நண்டே ரெடியாக இருக்கு. அனைவரும் ரெடியாக இருக்கவும் பந்திக்கு அடிச்சிடுமா? எடுத்துக்க. இந்த வாங்கிக்க நெத்து மாய் ஒளியீரதை ஒவ்வொன்றாக தேடி பிறக்கி கொள்ளுங்கள். வாங்கடா. என்ன வண்டி போன வரைக்கும் குதிரா? கால் வலிக்குதா? மொத்தம் அவ்வளோ நடக்க முடியல. இந்தா இருக்கிறத மட்டும் தட்டுவோம். ரொம்பலாம் தட்ட வேணாம். வாங்க திண்டது முடியா? நான் கச்சா தின்ட்டியா? ரோலெக்ஸ் அவனை கொடுத்துட்டேல. சரி வாடியா. நான் உனக்கு கிடைக்கலையா? அவளுக்கு நீ கிடைக்கல. அவனை கொனைசை வா, வெளியே வாடா. ரோலெக்ஸை உம்சே இல்லை வாங்க. தாங்க கொஞ்சம் வச்சா இருக்குது. வடக்கு மட்டும் ராமசாமி, ரிக்கி மாமா, ரிக்கி பாண்டி. எப்படி சொன்னால் திரும்ப மாட்டியாடா? என்ன ரிக்கி பாண்டி? கொம்பு பெருசாகிட்டு இருக்குடா. நீ வளரவங்களே கொம்பு வளர்ந்துரும் போல, வானத்துக்கு போயிடும் போலடா. ஆனால் அழகாக தாண்டா இருக்குது, நல்லா இருக்குடா. இல்லைமெண்டா ஒய் உப்புமா இங்கே ரெட்ட சொல்லி எங்கள் ரெட்ட சொல்லி விட்டு வந்துட்டியா? நீங்கள் இப்போ சின்ன குதிரை வரல, பெரிய குதிரை வரல. ஆனால் நீ மட்டும் தனியாக இருக்கணும். நீ ரெட்ட சொல்லி அங்கே போயிட்டா வரும். நம்ம ஸ்கைஃபால் நல்லா மெயிலை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செந்தட்டியை பிரித்து மேய்ந்து கொண்டு இருக்கிறாள். நல்லா அடிக்கிறான். இங்கே நான் கொடி இருக்குது, இது இருக்க முடியாமல் நல்லா புதருக்குள்ளே போயிடுச்சு. நான் பார்த்து தான் நிற்கணும். இழுத்தாலும் பிரச்சனை, இழுக்காமல் இருந்தாலும் கால் வலிக்குது. மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. விட்டக்கூடாது. இன்றைக்கி மதுரைக்காரன கையை கத்தி வரல வச்சு யாத்த இழுத்தாச்சுரா. கணுமை என்ன பார்த்துக்கிருக்கா? யாத்தே இந்தா உன்னை தொங்க விட்டுருக்கேன் தின்னு. இது அவ்வளோ திங்க மாட்டேன். இந்த கொடியை கொஞ்சம் கையில் பிசுன்னு விட்டுது.
வந்துட்டா ஒரு நம்ம கச்சா வந்துட்டா அந்த இலையை மட்டும் கடிப்பாங்க, கையை காம்பை கடிக்க மாட்டாங்க. கை பாரு எனக்கே பிசு பிசுன்னு இருக்குது. அப்படி நாக்கில் பட்டால் பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் தண்ணி இங்கே இருக்க குடிச்சிடுவாங்க. பூச்சை வாங்க, பூச்சை வந்து வேட்டையாடுங்க, பூச்சை வேமா ஓடுங்க. பூச்சை என்ன பண்ணுறீங்க? இரட்டை சுழி என்ன பண்ணுறீங்க? துத்தியோட தலையை கடிக்கிறியா? டேஸ்ட்டாக இருக்கா? இந்த நீ தின்றா. அவன் தான் தொட்டு பார்த்துருக்காங்க. நல்லதா பார்த்து கடிக்கிறியா? பார்த்து கடி. பார்த்து போங்கடா. முள்ளாக இருக்குது இந்த பக்கம். அங்கிட்டு சேராக இருக்குன்னு பார்த்தா இங்கிட்டு முள் ரொம்ப கொத்துது. ஆனால் வந்துட்டாங்க எப்படியோ கடந்து. என்னாச்சு இங்கே? தண்ணி வந்துருச்சா? அங்கிட்டு லைட்டாக தாண்டா வந்திருக்கு, அவ்வளோ இல்லைடா. தாண்டி போயிடலாம் வாங்கடா. முடியா வா பா பா பா. நட குட்டியம்மா பார்த்து நட. வட்டச்சேலை வண்டு முருகன் ஒரு கட்டையில் மிதிச்சே வா. அதான் உனக்கு கரெக்டு. ஒரு எங்கிட்ட மிஸ் ஆகுரு. அப்படி மிதிச்சு ஓடியாந்துரு. கட்டை தான் கரெக்டு, முள்ளெல்லாம் குத்தாது. அவ்வளோதான். ஓடியா வா குட்டியம்மா. இட்டு வா. பார்த்து பொறுமையாக ஒன்றும் இல்லை, எங்கேயும் போகாது. வா இங்கே வேறு இவங்க நெத்து தட்டுறேன்னு ஆளுக்கு முன்னாடி விட்டு தின்றுவாங்க. இந்த ஓட்ட முடியாது ஸ்கைபாலே. நீ இன்னும் கொம்பரி கிடையாது, வயசாயிருச்சு, நீ கிளவி ஆகிட்ட. உமிச்சை கச்சா தாங்க இழுத்து போகிறா. அப்போ தாங்க ஊடுறா. திட்டு ஓடி எங்கேருந்து எங்களுக்கு வந்துட்டா. நல்லா மேய்ஞ்சிக்கு இருக்கிற பசங்களையே இழுத்து வந்துச்சு. செந்தட்டியை கடிக்காமல் பார்த்தேன், எங்கேயே இழுத்துக்கு வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் கோலம் இருக்குது. ஆனால் என்ன அது கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு பார்த்தேன். இவன் அதுக்குள்ளே எப்பயே இழுத்துக்கு வந்துட்டான். வீட்டு நல்ல ஈரம், நல்லா எங்கே வருங்க தடமே வருது. இப்போ நல்ல மழை வெஞ்சிருக்குங்க. இந்த பக்கமும் ஈரமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் மேயிராயலாம் தெரில. மிஸ்டா வெட்டு செந்தட்டியை கடிச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக போட்டுறிய. சுமிக்கு அசை போடணுமா? மூச்சு வாங்குதா? இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தண்ணியை குடிச்சு அன்றைக்கிறேன், அந்த பழத்தில் குடிச்சு பண்ணிக்கிறேன். அவள் வாங்குறேன் எலி காயுது. ரைட்டு, எலி புழுக்க எதுக்கு காயுது? நீ எதுக்கு நின்றுக்கு இருக்க? உண்ணவரதம் போராட்டுக்கு இருக்க. போய் அந்த அவள் கூட மேய்வியா? கச்சா நீ நல்லா இதாகத்தான் இருக்க, செம்ம ஸ்பீடாக ஓடிக்கிருக்க. என்ன அப்படி புதுசாக பழக்க பண்ணிக்கிருக்க? கச்சா இங்கே வர்றி கச்சா. இந்த கொலையை திங்க தான் நீ வந்தியாக்கும். மற்ற பசங்க எல்லாம் திட்டுறாங்க, அந்த ஒருத்தர் திட்டுறாங்க. உனக்கு பிடிச்ச உருண்டை கொலை வேணாமா? இந்த கொலை உருண்டை கொலை நல்லா இருக்கும், கையில் பிடிச்சா அப்படி ஒட்டிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மேலே ஒட்டி வரேன் பாரு. அடிச்சில் இருந்தால் ஒட்டிக்கிச்சு வத்தியா? ஒட்டிக்கிச்சு. மண்டையில் ஒரு பொட்டு வைப்போம். இதை வச்சு இந்த அடிச்சில் இருந்தா நெத்தியில் ஒரு பொட்டு இந்த வச்சுட்டே வரு. நின்றுக்கிச்சு ஒரு மண்டையில் இருக்கார். நம்ம ஒரு பழைய புதர் ஒன்று மேட்சமில்ல கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த மழை வெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த புதரில் விடலான்னு பார்க்குறேன். நல்லா பச்சையாக இருக்குங்க. அப்போ வந்ததை விட பச்சை அப்படியே கொடியாக வளர்ந்து வச்சு. ஆனால் தோட்டத்துக்காரங்க அங்கிட்டு மேய்க்க விட மாட்டேன்றாங்க. இந்த பக்கமும் போக முடியாது. அதில் விட்டோம்னா அரை மணி நேரம் மெஞ்சிட்டேன்னா அப்புறம் அங்கேயும் போயிடுவாங்க. இந்த பக்கம் கூட அந்த அளவுக்கு கொடி இப்போ தான் வளருது. ஆனால் அது இன்னும் வருங்க இப்படி இருக்கவர். நீங்கள் ஜூம் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கவர். நல்லா வளர்ந்துருச்சு. அப்படியே கொடியாக சீமக்காரல் மேலே வளர்ந்துருச்சு. போனாயினா அரை மணி நேரம் திட்டாங்க. ஆனால் பூச்சி பட்டை இருக்கும். ஆனால் அவங்க மேய்க்க விட மாட்டாங்க. மாடு கட்டவும் மாட்டாங்க, ஆடு மேய்க்க விட மாட்டாங்க. ஏன்ட்டு தெரில. கண்ணுமை எங்கிட்ட வந்துடு. ஆனால் இன்றைக்கி மழை வரும் போல் தெரியுதுங்க. நல்லா அடிமை கட்டிருச்சு. மேகம்லாம் சூரியனை பொத்திருச்சு. மழை வந்தாலும் வரலாம். நனைய போகிறாங்க சிறுவாண்டையெல்லாம். இனிமையே நல்ல கொடி இருக்குது. தேடி பார்த்து இழுத்துக்கடி. தற்கொரு இங்கே இருந்தால் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். இந்த கொடி நல்லா. ஆனால் இது பச்சையாக இருக்குது, கசக்காமல் தின்றாங்களே எப்பட்றா? வேறு வழி இல்லைன்னு தின்றீங்களா? அப்படி இழுத்துன்னு வச்சு எழுக்கிறா. இல்லை அவ்வளோதான். தற்கொரு பாதி அந்த வச்சார். இல்லை விட்டுறக்கூடாது. நல்லா திண்டுக்க. வட்டச்செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை. இன்னும் வரீங்க? அவங்க அம்மா பின்னாடியே போ. அவங்க அம்மா தா போகிறா, அவள் பின்னாடியே போய்க்கிருக்கா. ஒருத்தி மேய்ச்சிக்கிருக்கா. என்ன பண்ணிக்கிருக்கா? மூஞ்சிலெல்லாம் பவுட்ரு போட்டுக்கிருக்க. வரு இங்கே வேச காட்டுவேன். இங்கிட்டு காடு வருங்க. மூஞ்சி ஃபுல்லாக என்கிட்ட நூலாம் போடையாக அடிச்சு வச்சிருக்கா. இல்லை எடுக்கிறேன். இங்கே வாரு நிற்க மாட்டேன்றா, அடங்க மாட்டேன்றா. ஒருத்தனை பாருங்க தனியாக 2 மேய்ச்சிக்கிருக்கான். என்னடா யார் கேட்டுருவாயினா? நல்லா கடிச்சிக்கிடி. இந்த நல்லா சீக்கிரம் வரும் நம்ம திண்டுனா கொக்கரவள்ளி கொலை நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் இதை விட ஹைட் நல்லா வளருங்க. கண்ணுமே எங்கே போகிற? திரும்ப ஐயா போகிறான் காட்டுக்காரங்க. யாரும் இல்லை, ஓடு. வேணாம் அதெல்லாம் வேணாவா, நம்ம இருக்கிற போல திண்டாலும் போது. ஓடு, இங்கிட்டு போ. அவங்க பார்க்கல, யாருமே இல்லை. இருந்தாங்க சத்தம் போடுவாங்க. எல்லாம் மாடு கட்டுருக்கா வச்சுருக்காங்க. எல்லாம் மின்னி குளங்க. அப்படியே புல் அரிசி குலையும் தண்ணி பாய்ச்சி அப்படியே வளர்த்துருக்காங்க. அப்போ பாருங்க நல்லா அடிமை நல்லா கட்டிடுச்சு. நல்லா கொஞ்ச நேரத்தில் ஒரு சொல்ல முடியாது, ஒரு மணி நேரத்தில் சாரலாது விழுகும். நல்லா மழை விழுந்தா நல்லா அடிமை கட்டிடுச்சுங்க. சாரை விழுக போகுதுங்க. 1 மணி 2 மணிக்குள்ளே பட்டப்பட்டப்பட்டு அடிக்க போகுது. சின்ன குட்டி வேற கொண்டு வந்திருக்கோம். மரட்டச்சிலி இவங்களா அந்த வெள்ளையை நனைய போகுது. ஆனால் அது 2 வீட்டில் இருக்குது, சேஃப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஓரளவு மெஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கைஃபால் பார்த்தாலே தெரியுதான். பரவாயில்ல, வந்தா பிறகு இப்போ நொறுக்க எதையும் நல்லா கடிச்சு தின்றுவா. அப்படியே இதை பார்த்து பிள்ளைகள்லாம் கடிச்சு தின்றுச்சுன்னா கொஞ்சமாக பழகிடுவாளுங்க. இன்னும் 6 வரணுமா? எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லை அந்த இருக்காங்க, தெனா விட்டு வரணும். பழுனே என்னாச்சு? கண்ணு தெரியலையா? இங்கே வாரியே ஆத்த, இங்கே வாருங்க பழுனே. இங்கே கண்ணில் ஃபுல்லாக நூலாம்படியாக இருக்கேன். கண்ணு தெரியுதா? கண்ணெல்லாம் அதான் குடு ஓடுறேன். சில வண்டு முருகன் வாரு, உனக்கு முன்னாடி நல்லா புல் குருவி புல்லாக இருக்குது. திண்டுக்க மழை வரப்போதுங்க.
பாருங்க நல்லா இறங்கிருச்சு. இப்பயே பார்த்தாக்கா என் அப்படியே மூஞ்சி மேலே லைட்டாக சாரம் விழுந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. தென்னாவட்டு குட்டி போட போகிறா. அப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்கி வெளியே வருது. தெரியுதா? இந்த இருக்கிற மழையே வரப்போகுது. சரியான நேரத்தில் நம்ம தென்னாவட்டு வர குட்டி போகிறது. ஆனால் பெரிய ஆடு சீக்கிரம் என்று ரொம்ப நேரம் இழுக்காது. சில ஆடு தலையெத்து 2வது எத்து கொஞ்சம் லேட் ஆகும். பெரிய ஆடு அப்படின்னு படுத்தா அவ்வளோதான், கொஞ்சமாக குட்டியை பிடிச்சி இழுத்துடலாம். மழை வராமல் தான் செலுத்துங்க. தென்னாவட்டு உனக்காக தான் அங்கிட்டிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். நல்லா கொஞ்சம் எங்கிட்டுனா ஆடு எல்லாம் எங்கிட்ட ஓடாது. இப்போ நீ கரெக்டாக ஈன்றதுக்கு நல்ல இடம் இது. குட்டி வந்துச்சு, குட்டி வந்துச்சு. பா ஒன்றும் இல்லை, எடுத்து ஒன்று எடுத்து தெனாவட்டே அப்புறம் நான் கொஞ்சிக்கல, நான் தொடச்சிக்கிறேன். நீ பாடு கொட்டாய் விடுறா. இன்னொரு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறேன். வெள்ளமண்டை இங்கே வர்றா, இங்கே வர்றா. உனக்கு பாப்பா பிறந்திருக்கா? வரேன். சரி வரேன். தூக்க விட மாட்டேன், படுத்துட்டான். அமுக்கிறாத, நீ கரெக்டாக கிட்டே படுப்ப, எனக்கு தெரியும். 2வது குட்டி ஏனது படுக்கட்டும். குட்டியை தள்ளி வைக்கணும். நீ குட்டியை கரெக்டாக குட்டி அது பக்கத்துலேயே போகிற. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, வரேன். அவ்வளோதான். வந்துச்சு. கேமரா கீழே வச்சுருவோம். கேட்டுருச்சுங்க, பிடிச்சி எழுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி. தொப்புள் கொடியெலாம் கரெக்டாக அதெல்லாம் பிடிச்சாச்சு. இன்னும் 2 கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். கேமரா அதனால் வைக்கிறேன். என்னை மடிச்சிருங்க. நக்கை இதை பிடிச்சி கொஞ்சம் நேரம் காலெல்லாம் உரி விட்டுச்சு. இதை கொஞ்சம் நேரம் நக்கிக்கிறேன். நான் இங்கிட்ட தனியாக வைக்கிறேன். இல்லை பாடு. நான் அடுத்து இங்கிட்ட இருந்தால் இதை பிடிச்சி கொஞ்சம் நேரம் காலை உருவணுங்க. வர அப்புறம் எந்திரிப்போம். அதுக்குள்ளே எந்திரிக்குது. நான் தென்னாவட்டே நான் கொட்டாய் விடுறேன். மறுபடியும் என்னாச்சு தெரியல, பார்ப்போம். இளங்குடி இருக்கான்னாட்டு. சரி குட்டி வரேன். அவ்வளோ ஊதி விட்டேன். எக்குமேன்ற அவ்வளோதான். சரி நக்கு, ஆமாம் இதை நக்கு அதை நக்கிட்டு அப்போ போதும். வரேன், இதை வச்சுருவோம். அண்ணா பத்து. பசிக்கிறா, பால் குடுறான்றியா? உனக்குலாம் அவங்க அம்மா நக்கிட்டா. அம்மா நல்லா நக்கிட்டா. சரி நான் வைக்கிறேன். வரேன். அப்புறம் திருப்போம். பாலை காம்பை பீச்சு ஒன்று வேற கொட்டாய் விட்டுக்கு இருக்கா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் பாலை பீச்சணும். அதுக்குள்ளே இதை மொத்தம் நக்கணும். இது அதை நக்கிற போதும், இதை நக்கு. ரெண்டுமே என்ன குட்டின்னு பார்ப்போம். வரேன். எங்குமே இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு கை காலெலாம் உருவி எல்லாமே காது இதெல்லாம் அடிச்சு விட்டாச்சு. இன்னும் என்ன கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு குட்டி எந்திரிக்குது. பாலை பருகணும், பாலை கொஞ்சம் பீச்சி விடணும். பாப்பா இவ கொஞ்சம் எப்படி படுக்கிறானோ. இப்போ 2 குட்டியும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நக்கிருச்சு. அந்த குட்டி தான் நாங்கள் பாலை குடிங்க. பாலை பீச்சி விட்டாச்சு, பாலை குடிங்க. இரு வரேன். இந்த இருக்கு. பாலை குடி. இரு வரேன். இந்த இருக்கு. எந்திரிச்சு நில்லு. இரு வரேன். இங்கிட்ட ஒருத்தி கத்துறேன், இங்கிட்ட ஒன்று கத்துது. ஈமே அவள் போயிட்டா. அவரு யாத்தே அவன் முன்னாடியே முதலாக இருக்கா. இதுக்கு முன்னாடி இருக்கா. பிடிச்சா அவளே பிடிச்சா. இருவாரேன். அவ்வளோதான். பிடிச்சிட்டா. நீ எந்திரிக்கிறியா? அவன் நிற்கிட்டு ஸ்டெடி இல்லை. நீ இங்கே எந்திரி. இந்தோப்படா. நீ பறந்துக்கிட்டு நகர்ந்துடாத எங்கேயும் போல. வரேன். காம்பெல்லாம் பிச்சு விட்டாச்சு, பிரச்சனை இல்லை. 2 பேரும் பாலை குடிச்சிங்களே. காலை குடிச்சுனே கம்முன்னு பேசாம படுத்துட்டா. அவளுக்கு இன்னும் அடங்கலை. 2மே புரு குட்டிங்க. இதுவும் பொட்டை குட்டி, அதுவும் பொட்டை குட்டிங்க 2மே. நீ எந்திரி. இன்னொரு ரவுண்டு அடி. பாலை குடி விட்டுறாத. விட்டா அனத்துறேன். இந்த ஸ்டெடிப்பா. இங்கிட்டு வாங்கிட்டு வா. பிடிச்சியா? பிடிச்சிட்டா. தங்கூர் என்னை விட்டுட்டு நீங்கள் என்ன பிடிக்கிறீங்க? இருறா, நீ அந்த கம்பு போ. அவள் விட்டுட்டாளா? இந்த கம்பளுக்கு வரும் மேலே ஏறி போய்க்கிருக்கா. அவள் அந்த கம்பு போயிச்சா? ஆத்தா. இப்போ தான் கரும்புருமா ஒரிஜினல் கரும்பூர். அந்த கடை வந்து கரும்பூர் கொழுந்துச்சு. இன்னொரு கடை வெள்ளை இதை கொழுந்துச்சு. 2 பூர்வ குட்டிங்க, அதாவது பொட்டை குட்டி. இங்கே வர இது வெள்ளை கடை. இன்னொரு வெள்ளை கடை இருந்துச்சு தெரியுமா? அந்த கடாய்க்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒயிட்டாக இருக்குது. இதுவும் பொட்டை குட்டி. 2 பால் குடிச்சிங்க. வீட்டிலேருந்து ஆள் வந்து அம்மா வந்து கட்டைப்பையில் கொண்டு போய் 2 சேர்த்துருவோம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்கிறது. சூர்யா முட்டிவிடா. தள்ளி போடா. நீ தள்ளி போ. சின்னவனே, உனக்கு ஒரு 2 தங்கச்சி பிறகு தள்ளி போ. நீ மூலி போ. இப்போ தான் ஊமிச்சு முட்டு பார்த்தா ஊமிச்சியை முட்டு வச்சு எங்கிட்ட ஸ்கைபால் அந்த இருக்கிறாளா? ஸ்கைபால் பார்க்குறா. அவள் பொறாமப்படுவாள். கச்சா இங்கே உனக்கு ஒரு 2 தங்கச்சி. அடுத்த தங்கச்சி வந்து கச்சா அவன் வைக்கிறான். மேய்க்கிறவங்கள தொங்கச்சி நிற்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த அக்கி அப்படியே இந்த வடிஞ்சு அப்படியே பால் காம்பில் போய் அந்த பால் காம்பு குடிக்கிறதில் ஒட்டிக்கிறதுங்க. இப்போதைக்கு முடி வெட்ட முடியாது. ஏன்னா மழைக்காலம். முடி வெட்டினா குட்டி பெரிய ஆடே காய்ச்சல் வந்துடும். இப்போதைக்கு என்ன அந்த அக்கி மட்டும் பட விடாமல் அப்பப்போ தண்ணியை ஊற்றி அந்த காம்பில்
அப்படியே கழுவி கழுவி குடிக்க பண்ணுங்க. அக்கி குடித்தா தான் குட்டி. இதுக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துடும். ஒரு அடிக்கு இந்த குதிரை வலிப்பு வந்தது. இதுக்கு முன்னாடி கச்சாக்கு வந்துச்சாரு. அதே மாதிரி தாங்க வந்துடும். அதுக்கு தாங்க அக்கியை மட்டும் குட்டி குடிக்க கூடாண்டாடுவாங்க. இன்னொரு இப்படி தரையில் ஈன்றதுனால கிருமி வந்து தொப்புல ஒட்டுன்னுவாங்க. அது வந்து ஏகப்பட்ட ஆடு முக்கால்வாசி ஆடு ஈன்றதே இங்கே தாங்க. நம்ம கம்மாயில் தான் முக்கால்வாசி ஆடு ஈனும். எல்லா ஆடும் செம்பிளி ஆடு எல்லாமே இங்கே தான் ஈனும். அது அவ்வளோ ஒன்றும் செய்யாது. அது பிரச்சனை இல்லை. இந்த அதை மட்டும் அக்கியை மட்டும் குடிக்க விடக்கூடாது. கட்டைப்பையில் 2 குட்டியும் கொண்டு போயிட்டு தென்னாவட்டியை கூட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா தென்னாவட்டி மய மாட்டான். இன்னும் அதே நினப்பால இருப்பாள். அப்புறம் குட்டியாக கண்ணன் கத்திக்கிட்டே இருப்பாள். அதனால் வீட்டில் கொஞ்சம் சோள நாற்று இருக்குது. அதை கொஞ்சம் கட்டி விட்டு இன்னைக்கு தென்னாவட்டை சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். இவங்களை மேய்ச்சிட்டு பொறுமையாக போவோம். மைக்கில் நல்லா படிச்சான். மைக்கால் மாட்டியா இங்கே வர மாட்டியா? உங்கள் பாட்டி குட்டி போட்டிருக்காடா. என் பாட்டியாவது பியூட்டியாவதுன்றியா? கால் வலிக்குது. இவனுக்கு சேர்த்து பண்ணி வந்துருச்சு. வலிக்குது பயமில்லை. நான் இதோ மேய்ஞ்சிருக்காங்க. எல்லா ஆடும் இங்கே தான் இருக்காங்க. நானும் பார்க்கவே இல்லை. கட்டச்சிலே குட்டியை பார்த்துட்டேன். கத்திரியா வெள்ள மாட்டேன். தரைக்காம இருக்கு. வெள்ள மாட்டேன். எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. என்ன மேய்ஞ்சிருக்கேன். நான் கூட எங்கிட்ட ஓடி போயாச்சேன். அதனால தான் இங்கே கூட்டு வந்தேன். தண்ணி ஊட்டி அங்கிட்டு தண்ணி இங்கிட்டு தண்ணி. இங்கிட்டு வந்து போக முடியாது, தூரம். அதனால் பிரச்சனை இல்லை. சுற்றி 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் மட்டும் புல். அதனால் இங்கிட்டே போட்டால் எங்கிட்ட போக மாட்டாங்க. அப்போ குட்டி போட்டாலும் இங்கேயே சுற்றுவாங்க. இல்லாட்டினா இதுவே அங்கே நம்ம வெள்ளாமை காடு காலையிலே மேய்ச்சோம்ல, அங்கெல்லாம் போகிறோம் வயக்காடு. அப்படியே நெல் போய்த்து கொண்டு போகும். ஸ்கைஃபால்லாம் அப்படியே காற்ற விட்டுருவா. இங்கிட்டனா அவார்டு பேசாமல் திரிவா. அதான் எடுக்குதா அங்கே இருக்கா. வந்துட்டச்சில் வந்துட்டு போரு வா. என்ன நீங்கள் ஒரு காலத்தில் வீட்டில் பிறந்தானே, வீட்டில் பிறந்துட்டேன். நீங்கள் பூச்சி வீட்டில் பிறந்துட்டீங்க. எப்பயும் நீங்கள் காட்டில் வரப்பாங்க. வீட்டில் பிறந்துச்சு. இன்னும்பா போச்சு. உங்கள் அம்மா கிட்டே போயிடாத. காதை பிடிச்சி தூக்கி விட்டுருவா. அம்மா பிள்ளை பத்திருக்கா. அது 2 போட்டேன். இனிமேல் ஒன்றெல்லாம் கிட்ட வர மாட்டான். ஆனால் இவன் மறக்க மாட்டான் அவங்க அம்மாவா. திரிசா இனிமேல் உங்கள் காதை பிடிச்சி தூக்க போகிறா திரிசாவை. தெனாவட்டியும் பிள்ளையும் என் அம்மாட்ட கொடுத்து விட்டாச்சு. கட்டைப்பையில் கொண்டு போயாச்சு. இப்படி தெனாவட்டி போக மாட்டேன்ற. அத்தே உங்கள் பிள்ளைய காணான்றா. கட்டைப்பை பார்க்காம கத்துறா. திரும்பி வர்றா. போயிட்டாளான்னு தெரில. இந்த பசங்களை இவங்க வேறு போய் பார்க்கணும். எங்கே இருக்காங்கன்னு தெரில. பலூன் கத்திக்கிண்டா. இங்கிட்ட பலூன் இருந்தா எங்கேயோ இருந்தா கத்துனா. இங்கேன்னு பார்ப்போம். தென்னாப்பட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாலான்னு தெரில. போய் பார்த்துட்டா வரணும் நம்மள. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு நெல்லுங்க எங்கடா வரையா? வாங்க வீட்டுக்கு போவோம். கிளம்பு. பலூன் இழுத்து வந்துட்டால. பலூன்னு இந்த கபாலி இழுத்து வந்துருச்சு போல. இந்தா இங்கிட்டு வா. தென்னாவட்டு வீட்டுக்கு போயிட்டான். நீங்கள் அப்புறம் போக இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. அதனால் மேய்ஞ்சிட்டு போவோம். நெல்லுங்க என்ன பலூனே? இந்தா இங்கிட்டு வா. நீ நெத்த காமிச்சா தான் வந்துடுவாங்க. அங்கே ஒரு நெத்து நட்டு. இந்தா நெத்து இந்தா ஊடி இந்தா நெத்து ஊடி இந்த ஊடி நெத்து. யாருக்கும் நெத்து வேணும். நெத்து வேணும்டா போதுமே. உனக்கு ஒரு 2 தங்கச்சி பிறந்த கடா இருக்கி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கிடைச்சா மேய்ச்சா போதும். இனிமேல் ரிக்க பாண்டியா அவங்க அப்பா கழட்டி விட்டுருவான். நீரா நெத்து தட்டுமா? குச்சி பை எல்லாம் அங்கே இருக்குடா. எடுத்துக்கு வரும்டா. நம்ம சூர்யாவுக்கு போன ஜனவரி 4ஆம் தேதி தான் பிறந்த நாள். அன்றைக்கி அடுத்து நானும் சொல்ல மறந்துட்டேன். 4ஆம் தேதி தான் அவனுக்கு பிறந்த நாள். என்ன சூர்யா உன்னை மறந்துட்டாங்க எல்லாரும். சூர்யா கரெக்டாக 4ஆம் தேதி பிறக்கிறியான். வாங்கடா வீட்டுக்கு போக டைம் ஆச்சுடா. இவங்க வர மாதிரி தெரில. திரும்ப உள்ள கொசு கடிக்கலே விட்றாங்க. கொசு கடி மப்ப கழட்டுது. இங்கே வர கைகாலாம் உதறிக்கிறாங்க. கைகாலாம் உதறாங்க. சரி நண்பா, இந்த வடிவை இதோட நிப்பாட்டிக்கிறேன். போய் தெனாவட்டை வேறு போய் பார்க்கணும். என்னன்னு தெரில. தெனாவட்டு வீட்டுக்கு போயிட்டாலும் தெரில. கத்திக்கிட்டே திரும்ப வந்தால் 3 தடவை திருப்பி போயிட்டாலும் தெரில. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. லைக்காக போட்டுங்க. சப்போர்ட் பண்ணுங்க எனக்குள்ளே. இதே மாதிரி புது வீட்டில் பெரிய வீட்டில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போமா. டாடா பாய்.